வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. காட்பாடி அருகே விற்பனைக்காக மாந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த யானை தந்தம் பறிமுதல். இருவரை கைது செய்த காட்பாடி வனச்சரகத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வன சருகத்திற்கு உட்பட்ட சட்டவிரோதமாக யானை தந்தத்தை கடத்தி வந்து விற்பனை செய்ய இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காட்பாடி வனச்சரக அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் காட்பாடி அருகே அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் 53 வயதுடைய இவர் மாந்தோப்பில் 2 யானை தந்தம் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனை அடுத்து விற்பனைக்கு வைத்திருந்த 2 யானை தந்தம், கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த நிலையில் யானை தந்தத்தை விற்பனைக்கு வைத்திருந்ததாக ஜெயக்குமார் மற்றும் கேவுகுப்பம் தேவிகாபுரத்தை சேர்ந்த சீனிவாசன் ஆகிய 2 பேரை கைது செய்து காட்பாடி வனச்சரக வனத்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் ஆந்திராவிலிருந்து யானை தந்தங்களை கொண்டு வந்ததாக தெரிய வந்த நிலையில் யானை தந்தத்தை விற்பனை செய்த முக்கிய குற்றவாளியாக ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த முருகேஷ் என்பவர் பரதராமி கங்கையம்மன் கோவில் அருகே பதுக்கி வைப்பிருப்பதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குடியாத்தம் வனத்துறையினர் இன்று காலை முருகேஷை சுற்றி வளைத்து கைது செய்து மேலும் அவரிடம் இருந்த பல்சர் வாகனத்தையும் பறிமுதல் செய்து கைது செய்யப்பட்ட முருகேஷை காட்பாடி வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தற்பொழுது காட்பாடி வனத்துறையினர் கைது செய்யப்பட்ட 3 பேரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளுக்காக ராஜேந்திரன்.